அந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமி ஏசின்னு சொன்ன உடனே என்னப்பா நாம இதுவரைக்கும் இந்த மாதிரி பண்ணலையேன்னு தோணிச்சு எனக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க சொன்னா அது இப்ப நான் எல்லாம் வந்துட்டு பாலச்சந்திரனுடைய அருளால அவர் நம்மளை கொண்டு வந்து வர விட்ட இதனால பிகினிங்லயே அவர் நம்ம கிடைச்சிட்டாரு. சோ அதனால நம்ம ஸ்டார் ஆகிறதுக்கோ ஆக்டர் ஆகிறதுக்கோ நம்ம கஷ்டப்படல. பட் விக்ரம் அப்படி கிடையாது. 15 வருஷமா 14 வருஷமா படிப்படியா கஷ்டப்பட்டு இப்போ ஒரு பெரிய இதா இருக்காங்கன்னு சொன்னா டெஃபினெட்லி ஸ்டார் ஆகிறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டாரு. ஸ்டார் ஆன பிறகு ஒரு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறத என்னுடைய ஆண்டவருடைய வேண்டுகோள். சேது படத்துல விக்ரம் யார் அப்படிங்கிற முதிரையை குத்துனாங்க. அதான பிறகு தில் அதுல 20% மாச பிடிச்சாங்க. தில் அப்படி போகும்போதே நான் எவ்வளவு பெரிய நடிகன், அந்த கேரக்டர் வேணும், கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆல்சோ அப்படிங்கிறதுக்கு காசி அந்த படம் கொடுத்தாங்க. 20% மாச ஜெயிச்ச விக்ரம் ஜமுனையில 40% மாச ஜெயிச்சாங்க. தூள்ல 60% மாச ஜெயிச்சாங்க. சாமியில 100% மாச ஜெயிச்சாங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சோ டெஃபினெட்லி அவருக்கு மிக நல்ல எதிர்காலம் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது.